வெல்கம் டு வீட்டு குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் சிம்பிளாக கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு சிறிதளவு போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா புன்னிதமாக வதக்கி விடுங்க. சிரிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. சரி, நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி சின்னதாக நறுக்கி வெங்காயத்தோடு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா மசிஞ்சு ஒரு குழையிற பதத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 கத்திரிக்காய் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதோட மசாலாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த தக்காளி, மசிஞ்ச தக்காளி, அந்த வெங்காயம் ஃப்ளேவர் வந்து அந்த கத்திரிக்காய் அப்படியே இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா அதோட சுவை வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி விடுங்க அடி பிடிக்காமல். நல்லா மசாலா சாடுற மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு வந்து அப்படி போட்டுக்கோங்க. வீட்டில் காரம் அதிகமாக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வீட்டில் அரைச்சது காரம் கம்மி, அதனால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நான் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் உரப்பாக இருக்கும் குழம்பு, நல்லா சுருன்னு இருக்கும். ஏன்னா சப்பையாக இருக்கும் குழம்பு. அதனால் நான் 5 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கணும்னு வளர்க்குறேன். அதோட சேர்த்து நல்லா அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். மசாலா அடிப்பிடி போச்சுன்னா கலர் வேறு மாதிரி போயிடும், கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மசாலா அதை மாதிரி வறுத்துக்குங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி, காய் முங்குற அளவுக்கு. இல்லை எங்கள் வீட்டில் செம்பு இருக்குது, அதில் ஊற்றினா முங்குன்னா செம்பு அளவு ஊற்றுங்க. முங்குற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, குழன்னு போயிடும். முங்குற அளவுக்கு ஊற்றி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு மூடுங்க. கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு. இப்போ கத்திரிக்காய் 5 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்க்குறேன். ஏற்கனவே புளியை வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி இந்த குழம்போட சேர்க்குறேன். அதான் குழம்பு வந்து இன்னும் புளிப்பு சுவை மிகுந்ததாக இருக்கும், காரம் மிகுந்ததாக இருக்கும், சுருக்குன்னு இருக்கும். இப்படியே குழம்பு எடுத்து பரிமாறலாம். இது வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பாக மாறிடும். ஆனால் நம்ம அப்படி பண்ண போடலாம். நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இப்போ அந்த குழம்ப ஒரு 5 நிமிஷம் மூடி கொதிக்க விட்டுட்டு கருவாடு சேர்த்துக்குவோம். அடுத்த 5 நிமிஷம் கழித்து இப்போ கருவாடு சேர்க்க போகிறோம். கருவாடு சேர்க்குறோம். கருவாடு சேர்த்து நல்லா அதை லைட்டாக கிளறி விட்டு தட்டை போட்டு மூடிட வேண்டியதான். அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதித்து இந்த கருவாட்டில் இருக்கிற ஃப்ளேவர் வந்து குழம்புல கத்திரிக்காய் இறங்கி
நல்லா சுருன்னு இருக்கும். சளி இருமல் எல்லாம் பக்கா பிச்சுக்கிட்டு போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.